நீங்கள் ஒரு எஃபெக்டிவ் ப்ரோக்ராமாக வரணுமா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு புது ப்ரோக்ராமராக நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், அது எப்படி ரெஃபைட் பண்ணலாம். நான் சொல்ல போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு எஃபெக்டிவ் ப்ரோக்ராமாக வர முடியும். அது என்ன டிப்ஸ்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஒரு ப்ரோக்ராமராக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிக்வயர்மெண்ட் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரிக்வயர்மெண்ட்டுக்கு என்னென்னா, ரிக்வயர்மெண்ட் ஒரு தேவை, பிஸ்னஸோட தேவை. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம கேட்டுறது நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய ஃபார்ம் ஆஃப் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். சிலர் வந்து ஜீராவில் கொடுப்பாங்க, சிலர் வந்து எக்ஸல் ஷீட்டில் கொடுப்பாங்க, சில ரிக்வயர்மெண்ட்ஸ் மெயில் அனுப்பாங்க. அது வந்து லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் படித்து வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏதாச்சும் நமக்கு புரியலனா அதை வந்து நீங்கள் உங்களோட அனலிசிஸ் டைமில் போய் ஃப்ளாக் ரைஸ் பண்ணி கேட்கணும், எனக்கு வந்து புரியலன்னு சொல்லிட்டு. அதில் ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்ட் மிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் கோடெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் இந்த கோடு மிஸ் ஆகிடுச்சுங்கிற ஒரு உங்கள் மேலே ஒரு பிளாக் மார்க் வந்து வரும். ஸோ உங்களோட தேவை தெரிஞ்சுனா மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட கோடை வந்து டிசைன் பண்ண முடியும். இந்த ரிக்வயர்மெண்ட் அனலைசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரோக்ராமராக நான் ஏன் ரிக்வயர்மெண்ட் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. அகெயின் ரிக்வயர்மெண்ட்டை படிக்கிறது, இந்த ரிக்வயர்மெண்ட்டை இது பண்ணுறது வந்து பிஸ்னஸ் அனலைஸ் தான். பட் ஒரு ப்ரோக்ராமராக ரிக்வயர்மெண்ட்டை புரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களால் வந்து கோடிங் வந்து பண்ண முடியும். ரிக்வயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. ஃபர்ஸ்ட் நம்ம ரிக்வயர்மெண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். செகண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, சூடோ கோடு வந்து ரெடி பண்ணணும். சூடோ கோடுங்க என்னென்னா, நீங்கள் டைரெக்டாக போய் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்க போகுது, என் ப்ரோக்ராம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன, என்னோட ப்ரோக்ராமோட ஃப்ளோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமோட அவுட்லைன் வந்து நீங்கள் உங்களோட வேர்டில் ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள். இதை வந்து சூடோ கோடு. இந்த சூடோ கோட் நீங்கள் ரெடி பண்ணாலே போதும். அந்த ரிக்வயர்மெண்ட் அகேன்ஸ்டாக நீங்கள் ஒரு லைன் படித்து இந்த சூடோ கோட் வந்து ரெடி பண்ணிங்களாவே உங்களுக்கு ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி. அதிலே வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ப்ரோக்ராம் எதனா மிஸ் பண்ணுறோமா, எதனா லாஜிக் வந்து மிஸ் பண்ணுறோமா, எதனா கண்டிஷன் வந்து மிஸ் பண்ணுறோமா, இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த ஒரு ப்ரோக்ராம் அவுட்லைன் வந்து ரெடி பண்ணாவே உங்களோட ப்ரோக்ராம் வந்து 50% கம்ப்ளீட்டட். ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் நம்ம பண்ணிட்டோம், சூடோ கோட் ரெடி பண்ணிட்டோம். தேர்ட் என்னென்னா கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறது தான். இந்த கோடிங் சொல்லும் போது நீங்கள் என்ன ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னால் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்கள், எது வேணா இருக்கட்டும். நீங்கள் எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, டைரெக்டாக போய் நான் வந்து எல்லாமே காம்ப்ளெக்ஸ் லாஜிக்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக நீங்கள் வந்து கோட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா அகெயின் அதை டீபக் பண்ணி எதனா பிரச்சனை வந்ததுன்னா அதை டீபக் பண்ணி பேக்ட்ரஸ் பண்ணி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஒரு கோடு வந்து எப்படி பண்ணணும்னா, ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒரு பிளாக் பை பிளாக்காக கொஞ்சமாக ஒரு 5 ரிக்வயர்மெண்ட் 6 ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரிக்வயர்மெண்ட் நான் வந்து எப்படி ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன், இல்லை ஒரு டேட்டா பேஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறேன், அந்த ஓப்பன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் எப்படி ரீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எப்படி நான் கண்டிஷன் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக ஒரு பிளாக்காக நம்ம வந்து கோட் பண்ணி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து வந்து நீங்கள் பண்ணணும். இது பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக கம்ப்ளீட் கோடி உட்காந்து தப்பட்டன்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதை டீபக் பண்ணி கரெக்ட் பண்ண ரொம்ப கஷ்டம். ஸோ கோட் பண்ணும்போது கொஞ்சமாக கோட் பண்ணுங்கள், பிளாக் பை பிளாக்காக பண்ணுங்கள். அது ஈஸியாக இருக்கும். எந்த எரர்ஸ் வந்தாலும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். ரிக்வயர்மெண்ட் அனலைசிஸ் முடிச்சிட்டோம், சூடோ கோட் எடுத்துட்டோம், கோடிங் அடிச்சிட்டோம். அடுத்த முக்கியமான ஃபேஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ரோக்ராமர் பார்த்தீங்கன்னா, நம்ம கோடை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இன்னொருத்தர்கிட்ட நம்ம கொடுக்கும் முன்னாடி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து மைக்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கோடை நம்ம வந்து யூனிட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதை நீங்கள் எப்படி வந்து எடுத்துக்கலாம்னா, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கண்டிப்பாக அதில் வந்து சில கண்டிஷன் லாஜிக், பிஸ்னஸ் லாஜிக்லாம் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு யூனிட் டெஸ்ட் கேஸாக வந்து எடுத்துங்க. இப்போ வந்து ஒரு 10 கண்டிஷன் நீங்கள் போட்டிருக்கீங்க உங்கள் ப்ரோக்ராம்லாம், ஒரு 10 டெஸ்ட் கேஸ் எடுத்துங்க. இதை வந்து ஹிட் பண்ணால் என்ன வருது, இதை வந்து ஹிட் பண்ணி எல்சியில் போனால் என்ன வருது, இதை வந்து ஹிட் பண்ணி அங்கே ஜம்ப் பண்ணால் என்ன வருது அப்படிங்கிற லாஜிக்கில் வந்து உங்களோட யூனிட் டெஸ்ட் கேஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இதை ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன எரர் இருந்தாலும் சரி, என்ன கிக் அவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். வேறு ஒரு ஸ்டேஜுக்கு மைக்ரேட் பண்ணதுக்கப்புறம் எரர் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு யூனிட் டெஸ்ட்டில் நீங்களே ஈஸியாக வந்து உங்கள் டிஃபெக்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ப்ரோக்ராமராக ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். ரிக்வயர்மெண்ட் பண்ணிட்டோம், கோட் பண்ணிட்டோம், நம்ம வந்து டெஸ்டிங் கூட பண்ணிட்டோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ. நீங்கள் சொல்லலாம், நான் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டேன். ரிவ்யூ வந்து 2 ரிவ்யூ சொல்லலாம். ஒன்று வந்து செல்ஃப் ரிவ்யூ. நீங்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் செல்ஃபாக வந்து ரிவ்யூ பண்ணணும். நம்மளோட பிஸ்னஸ் லாஜிக் என்ன, இந்த ப்ரோக்ராமுக்கு இது நம்ம எல்லாம் டெஸ்ட் பண்ணோமா, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லி செல்ஃப் ரிவ்யூ நீங்கள் போகணும். சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா டபுள் செக் பண்ணணும். நீங்கள் ஒரு டீபக் பண்ணும்போது தேவையில்லாமல் நிறைய கோட்லாம் வந்து அடிச்சிருப்பீங்க, இல்லை தேவையான டீபக் பண்ண நிறைய லேபிள்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்து விடலாம். இல்லை நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணும்போது உங்கள் கோடிங் அப்போ வந்து நீங்கள் சில வேரியபிள்ஸ்லாம் வந்து டிக்ளேர் பண்ணி, வேரியபிள்ங்கிறது எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இருக்குது, அந்த வேரியபிள் வந்து புரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து உங்கள் கோடை வந்து ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி நேம்னு இருக்கிறதுக்கு ஏதோ நேம்னு போட்டுருக்கு, அது என்ன இப்போது ஒருத்தர் உங்கள் கோடை பார்க்குறாங்க அது தெளிவாக வந்து புரியணும். ஸோ அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறப்போ நீங்கள்
புரிகிற மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணுங்கள். 4 பேர் பார்க்குறாங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக ரீடபிளாக வந்து இருக்கணும். அந்த மாதிரி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் ரிவ்யூ பண்ணுங்கள். செல்ஃப் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் உங்கள் டீமில் யார்கிட்டனா பீர் ரிவ்யூவோ இல்லைனா உங்கள் டீம் லீடரோ சூப்பர்வைசர்கிட்டயோ ரிவ்யூ வாங்க. இது எதுக்காகனா நீங்கள் வந்து எதுவும் தப்பாக பண்ணலன்னு நான் சொல்ல வரல. ஒரு தேர்ட் டே ரிவ்யூ இருந்தால் எந்த டிஃபெக்ட் இருந்தாலும் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ செல்ஃப் ரிவ்யூ அண்ட் பீர் ரிவ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த டிஃபெக்ட்ஸ் வந்து அந்த ஸ்டேஜ்லேயே வந்து முடிஞ்சிடும். காய்ஸ், நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் எந்த லாங்குவேஜாலும் சரி கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களால் ஒரு எஃபெக்டிவ் ப்ரோக்ராமராக வர முடியும். இந்த மாதிரி ஐடி ரிலேட்டட் டிப்ஸ் எதனா வேணும்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி நாங்கள் எடுத்து பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் நவடேஸ்.